அதாவது நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய இடம் சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள கலங்கரை விளக்கம் தான் நாம் இருக்கிறோம். அதாவது காணும் பொங்கலை முன்னிட்டு இந்த பண்டிகை கொண்டாடுவதற்காக சென்னை மெரினா கடற்கரைக்கு குடும்பமாகவும் நண்பர்களோடும் வருவது இயல்புதான். ஆனால் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு மெரினா கடற்கரையில் பொதுமக்களின் வருகை என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அந்த காட்சிகளை நம் ஒளிப்பதிவாளர் சோபன் அவர்கள் காண்பிப்பதை நாம் எல்லாம் காணலாம். எப்பொழுதெல்லாம் காணும் பொங்கல் தொடர் விடுமுறை காரணமாக வரும்போதெல்லாம் மெரினா கடற்கரையில் பொதுமக்கள் வருவார்கள். ஆனால் இந்த ஆண்டு என்பது மிகவும் சற்று குறைவாக தான் இருக்கிறது. அதற்கான காரணம் நீண்ட நாட்களாக விடுமுறையின் காரணமாக மெரினா கடற்கரையில் இல்லாமல் மற்ற இடங்களில் நம் பொழுதுபோக்கை கழிக்கலாம் என்ற ஒரு மக்கள் எண்ணத்தோடு இந்த இடத்தை தவிர்த்திருப்பதாக தெரிகிறது. அதே போல் இயல்பாக இங்கே இருக்கக்கூடிய மக்களும் என்ன சொல்கிறார்கள் என்றால், வருடமும் கூட்டம் அதிகமாக காணும் பொங்கல் காணப்படும், மீண்டும் நாம் எதற்கு அந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், அதனால் மற்ற இடங்களில் சென்று நாம் இந்த பண்டிகையை பொழுதுபோக்கையும் கழிக்கலாம் என்ற எண்ணத்தோடு மெரினா கடற்கரையில் வராமல் இருக்கலாம் என்று பொதுமக்கள் இங்கே கருத்துகளையும் தெரிவிக்கின்றனர். அதே போல இயல்பு நாட்களில் கூட நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெரினா கடற்கரையில நிறைய நபர்கள் வருவார்கள். அதாவது நண்பர்களோடும் குடும்பங்களோடும் பொதுமக்கள் ஏராளமானவர்கள் வருவார்கள். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கொண்டால் கூட இந்த கூட்டம் என்பது மிகவும் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையும் காணும் பொங்கல் அன்னைக்கு வருகிற கூட்டத்தையும் ஒப்பிட்டு பார்த்தாலே ஞாயிற்றுக்கிழமையில் பொதுமக்கள் அதிகமாக வருவார்கள் என்கின்ற ஒரு உதாரணமாக தான் தற்பொழுது இருக்கிறது. நம் அந்த கலங்கரை விளக்கத்தின் மேலிருந்து நம் ஒளிப்பதிவாளர் காண்பிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே தெரியும், மிகவும் குறைந்த அளவில் தான் பொதுமக்கள் இருக்கின்றனர். அந்த அளவிற்கு இந்த மெரினா கடற்கரை வெறிச்சோடி இருக்கிறது என்று கூட எடுத்துக்கலாம். ஒரு சில பகுதிகளில் தான் மக்களின் கூட்டம் என்பது அதிகமாக இருக்கிறது. அதாவது குறிப்பாக உழைப்பாளர் சிலை அந்த பக்கத்தில் இருந்து மக்கள் வந்து வருகை என்பது இந்த மெரினா கடற்கரை நோக்கி வருவதால் அந்த இடத்தில் பொதுமக்களின் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறது. ஆனால் நாம் மெரினா கடற்கரையை எடுத்துக்கொண்டாலே மெரினா கடற்கரைக்கு உள்ளே வந்தாலுமே பொதுமக்களின் கூட்டங்களை பார்க்கலாம். அதாவது பொதுமக்களின் கடற்கரையில் அலைகளை பார்ப்பது போல் மக்களின் அலைகளையும் நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த ஆண்டு காணும் பொங்கல் அன்றைக்கு இந்த கூட்டத்தை பார்க்க முடியாதது ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கு. அதே போல் இன்னொன்று என்னன்னா, மெரினா கடற்கரையில் காணும் பொங்கல் அன்னைக்கு குளிப்பதற்கு மக்களுக்கு தடை விதிப்பார்கள். இதுவும் அவர்களுக்கு ஒரு ஏமாற்றத்துடன் இருப்பதாக பொதுமக்களும் தெரிவிக்கின்றனர். இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் ஏராளமானவர் வந்து இங்க இருக்கிறாங்க. இங்க பொதுமக்கள் ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட பார்வையாளருக்கு வந்திருக்காரு. நம்ம அவங்க கிட்டே கேட்போம். சார், இந்த தடவை எப்படி இருக்கு கிரௌடு? இந்த வாட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நிறைய பேர் நேட்டிவ் போயிட்டதுனால ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிரௌட் இல்லை. பட் ஆனால் ஜாலியாக என்ஜாய் பண்றோம். ஸோ இந்த வாட்டி எதிர்பார்த்த அளவுக்கு கிரௌட் இல்லை. நேட்டிவ்ல போய் தான் செலிப்ரேட் பண்றாங்க நிறைய பேர். அதனால இங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கிரௌட் இல்லை. இங்கே பொதுமக்கள் அவர் தெரிவித்த கருத்துமே கூட கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக தான் இருக்கிறது என்று இங்கே வந்த மெரினாவுக்கு பார்வையிட வந்த பொதுமக்களும் கருத்துக்களை தெரிவிக்கின்றனர். பவித்ரா.